you have not gained anything. அதனுடைய கருத்து தான், நீங்கள் அந்த நாளிலே வேலை செய்து உழைக்கிற பொழுது உங்களுடைய சரீரத்திலே தான் நீங்கள் வேலை செய்கிறீர்கள். உங்களுடைய குணாதிசயத்திலோ அல்லது உங்களுடைய பண்பில் எந்த வளர்ச்சியும் ஏற்படுவதில்லை. நீங்கள் வேலை செய்வதன் மூலமாய் பணம் மாத்திரம் உங்களுக்கு கிடைக்கிறது. But on the other hand, he said what you are doing is building your character, even though it may not give you a lot of money, that has something better for you. ஆனால் நீங்கள் செய்கிற காரியத்திலே உங்களை அறியாமலே உங்களுடைய குணாதிசயம் அல்லது உங்களுடைய பண்புகள் வளர ஆரம்பிக்கிறது. அதிலிருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கிறதோ இல்லையோ அது அல்ல முக்கியம். Then there is also a pastor called Pastor Rick Warren. அங்க ஒரு போதகர் இருக்கிறார், ரிக் வாரன் என்கிறதான போதகர். He also said something very important about our character. எங்களுடைய குணாதிசயத்தை குறித்து அல்லது எங்களுடைய ஆள் தத்துவத்தை குறித்து அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். He said developing character of Christ's life most important task because it is the only thing we take with us into eternity. அதாவது கிறிஸ்துவை போன்றதான சாயலில் எங்களை மாற்றிக்கொள்வது மிகவும் அவசியமானது. ஏனென்றால் அது மாத்திரமே நாங்கள் நித்தியத்திற்கு போகிற பொழுது நாங்கள் எடுத்து செல்கிற காரியம். All what we, as you said yesterday also, all what we have here we leave, but there is one thing we can take, what we have built into our life, the character. நாங்கள் நேற்று தினத்திலே கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் ஒரு வரிசை நாங்கள் விட்டு போயிருக்கலாம். ஆனால் எங்களுடைய குணாதிசயத்தில் எங்களுடைய பண்புகளுக்கு ஆள் தத்துவத்துக்கு எதை சேர்த்துக் கொண்டோமோ அதை தான் நாங்கள் கொண்டு போக போகிறோம். Now how to build character? எவ்வாறு எங்களுடைய ஆள் தத்துவத்தை அல்லது எங்களுடைய குணாதிசயத்தை எங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை கட்டி எழுப்புவது? That is an important question that we are asking this morning. What will help us to build a good character in our lives? இதை இத்தான் காலைகளில் நாங்கள் கேட்க போகிற கேள்வி, எங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறதான மிகவும் நல்ல குணாதிசயம் என்ன? That is the most important question that we will look at, and that's why we are talking about accountability, because I believe that accountability helps us to build a good character. அதனால் தான் நாங்கள் இந்த காலைகளிலே உத்தரவாதம் அல்லது கணக்கொப்புவிப்பை குறித்து பார்க்கிறோம். இதுதான் எங்களுடைய ஆள் தத்துவத்தை அல்லது எங்களுடைய குணாதிசயங்களை வளர்க்கிற மிக முக்கியமான. I must be able to say sorry because I recognize my weakness. சில வேளை மற்றவர்களுக்கு முன்பதாக தவறு செய்கிற பொழுது நான் அவருக்கு மன்னித்து விடுங்கள், சொறி என்று சொல்ல வேண்டும். நான் என்னுடைய குறைபாடுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். If you accept your weakness, it's easy for you to grow from that. நீங்கள் உங்களுடைய குறைபாடுகளை உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டால் வளருவதற்கு மிகவும் இலகுவாயிருக்கும். But if you deny your weaknesses, you will never overcome that. உங்கள் பலவீனங்களை குறைபாடுகளை நீங்கள் மறுத்தால் நிராகரித்தால் நீங்கள் ஒரு காலம் வளர முடியாது. So if you want to change your life, first thing you have to do is learn to accept your weakness. ஆகவே நீங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது உங்கள் குறைபாடுகளை பலவீனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். When you do wrong, say yes, I have done something wrong, I'm sorry about it. நீங்கள் பிழை செய்தால் நீங்கள் சொல்ல வேண்டும், உண்மையாகவே நான் தவறு செய்து விட்டேன், தயவாய் என்னை மன்னித்து விடுங்கள். When you have a weakness, accept it. This is exactly what Paul did as well. Paul said, I am worst sinner, he said. அதாவது நாங்கள் முதலாவது எங்களுடைய பாவங்களை எங்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்வோம். பவுல் சொல்கிறார், பாவிகளில் பிரதான பாவி நான் என்று. And also, the more we accept, people will also realize that you are a very genuine person. அதாவது எந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய குறைபாடுகளை ஏற்றுக்கொள்கிறோமோ மக்கள் சொல்வார்கள் இவன் உண்மை உள்ள ஒரு மனுஷன் என்று. I must also talk to you about a psychologist who was there. நான் உங்களுக்கு நேற்று சொல்லியிருந்தேன், ஒரு மனதத்துவ நிபுணர் அங்கே இருந்தார். And there was a psychologist called Sigmund Freud. சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்கிறதான ஒரு மனதத்துவ நிபுணர் அங்கே இருந்தார். You know what he taught the Western world? அதாவது மேற்கத்திய உலகை குறித்து அவர் என்ன யோசித்தார் என்று தெரியுமா? He said, when you are feeling any bad things, don't accept it. அதாவது அவர் சொன்னார், நீங்கள் பிழையான எண்ணங்களை நீங்கள் எண்ணுகிற பொழுது அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். And he told, these bad feelings that you are having, because this is what your parents have put into your mind. அவர் சொன்னார், பிழையான உணர்வுகள் உங்களுக்கு எப்படி வருகிறது என்று சொன்னால் உங்கள் பெற்றோர் மூலமாக வருகிறது. You know that he said, why you feel something is wrong when you do, that is because your church has told that is wrong. அவர் சொல்கிறார், நீங்கள் பிழை ஒரு செய்கிற காரியத்தில் இது பிழையாண்டு ஏன் நினைக்கிறீங்க என்று சொன்னால் உங்களுடைய சபை தவறு செய்கிறது. Because your church is telling that wrong, and your parents are teaching that is wrong. In school, the masters are telling that is wrong. That's why you are feeling that is wrong. ஏனென்று சொன்னால் நீங்கள் தவறு செய்கிற பொழுது பாடசாலை உங்களுக்கு தவறு என்று சொல்கிறது, சபையிலே உங்களுக்கு தவறு என்று சொல்லப்படுகிறது, உங்களுடைய பெற்றோர் தவறு என்று சொல்ல, அதனால தான் அது தவறு என்று சொல்லி தவறாக நீங்கள் உணர்கிறீர்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். You know what he did? He said, no, don't accept when your conscience says something is wrong. Don't accept as is wrong. அவர் சொன்னார், உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு தவறு என்று
Western world bought this idea? உங்களுக்கு தெரியுமா இந்த முழு மேற்கத்திய உலகமும் இந்த காரியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். Because Western world liked this idea. ஏனென்றால் மேற்கத்திய உலகத்துக்கு இந்த சிந்தனை மிகவும் பிடித்திருந்தது. And therefore, their moral behavior completely went down. ஆகவே அவருடைய சன்மார்க்க வாழ்க்கை முழுவதுமாய் அப்படி மோசமாய் போயிற்று. Because Sigmund Freud taught this, you can express your feelings anyway. Don't feel guilty about it. ஆகவே சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்லியிருந்தால் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும், அவைகளை நீங்கள் கீழ்ப்படுத்த கூடாது. And therefore, whatever you feel, you can do. ஆகவே நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ நீங்கள் அதை செய்ய முடியும். How if you go to behave like that? நீங்கள் எவ்வாறு போய் அப்படி பழக போகிறீர்கள், கிரியை செய்ய போகிறீர்கள்? I think human beings can have a good moral life if you go to think like that. அதாவது எனக்கு தெரியாத மனித வர்க்கம் இவ்வாறு சென்றால் அவர் உணர்கிற காரியத்தை எல்லாவற்றையும் செய்தால் எப்படி அவர்கள் நன்றாய் வாழ போகிறார்கள்? But the Bible teaches completely different. ஆனால் வேதம் போதிக்கிற காரியம் முழுவதும் வேறுபட்டதான ஒரு காரியம். Bible tells you that God has given you a conscience. வேதம் சொல்லுகிறது தேவன் உங்களுக்கு ஒரு மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். You know what is right and wrong in. எது சரி எது பிழை என்று உங்களுக்கு நியாயம் தீர்க்க முடியும். It is not because your parents have put, God himself have put what is right and wrong in. இது ஏதோ உங்களுடைய பெற்றோர் உங்களுக்குள் போட்ட காரியம் இல்லை, தேவன் உங்களுக்குள் வைத்த காரியம். எது சரியான நிதானித்து அறிகிறார்கள். Because when you do something wrong, your conscience keep pricking that you have done something wrong. நீங்கள் பிழை செய்கிற பொழுது உங்களுடைய மனசாட்சி உறுத்திக் கொண்டே இருக்கும், நீங்கள் ஒரு தவறை செய்து விட்டீர்கள். And then the way to overcome that is you have to confess and accept that. அதாவது நீங்கள் அதிலிருந்து வெளிவர வேண்டுமானால் நீங்கள் அறிக்கை செய்து நீங்கள் விட்டுவிட்டால் தான் அதிலிருந்து வெளிவர முடியும். Then God helps you to build your life from there. அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். If King David that day said no I didn't do anything wrong, he wouldn't have gone so far. அதாவது தாவீது என்று சொல்லியிருந்தால் இல்லை இந்த தவறை நான் செய்யவில்லை என்று சொல்லியிருந்தால் அவன் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. Prophet Nathan came and told that story, he was convicted. அதாவது நாத்தான் மேல் வந்து அந்த கதையை சொன்ன பொழுது அவன் குற்றம் உள்ளவனானான். He didn't say no I didn't do anything wrong. அவன் சொல்லவில்லை நான் தவறு செய்யவில்லை என்று சொல்லவில்லை. He would have done it because he was the king. அவன் அதை செய்திருக்கலாம், ஏனென்றால் அவன் ராஜாவாயிருந்தான். He would have even put Nathan into the prison if he wanted. அவன் தேவைப்பட்டிருந்தால் நாத்தான் மேலே சிறையில் அடைத்திருக்கலாம். Because he is the king. ஏனென்றால் அவன் ஒரு ராஜா. Nobody can overpower him. அவனை விட யாரும் மேலே உயர்ந்தவர்கள் இருக்கவில்லை. But he had a heart to accept what was wrong. ஆனால் எது தவறு என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவமுள்ள இதயம் அவனுக்கு இருந்தது. He knew that he has done wrong before. அவனுக்கு தெரியும் ஆண்டவருக்கு முன்பதாக நான் தவறு செய்தேன். He knew that he had a weakness. அவனுக்கு தெரியும் அவனுக்குள்ளே ஒரு பலவீனம் குறைபாடு இருந்தது. So he opened his life. ஆகவே அவனுடைய வாழ்க்கையை அவன் திறந்து he காண்பித்தான். accepted he has done wrong before. ஆகவே ஆண்டவருக்கு முன்பதாக தவறு செய்து விட்டேன் என்று தன்னை திறந்தவன் he went and repented before God. ஆண்டவருக்கு முன்பு சென்று அவன் மனம் திரும்பினான். And then God forgave him and once again gave him the power to carry on his work. ஆகவே ஆண்டவர் அவனை மன்னித்து அவனுக்கு கிருபை அளித்து வல்லமையை கொடுத்தார், மீண்டுமாய் அந்த அதிகாரத்தில் இருக்கும்படி. I do not know if he did not accept what would have happened to his kingdom. எனக்கு தெரியாத ஒருவேளை அவன் தன்னுடைய காரியத்தை ஏற்றுக்கொண்டிராவிட்டால் அவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன நடந்திருக்கும் என்று எனக்கு தெரியாது. That's why I think in the Bible it says even though David had many weaknesses, he still called the man behind God's heart. அதாவது அவன் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் கூட வேதத்திலே அவன் சொல்லப்படுகிறான் தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்தவன் என்று. Because he had a heart, soft heart to accept when he is wrong. ஏனென்றால் அவன் இருதயம் மிகவும் தளர்ந்த ஒரு மிகவும் நல்ல இருதயமாயிருந்தது அந்த தவறுகளை ஏற்றுக்கொள்வதற்கு. That's why the psalmist tell that God is closer to a person who is with a broken heart. அதாவது இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு தேவன் சமீபமாயிருக்கிறார் என்று வேதம் அதனால் தான் சொல்லுகிறது. So don't deny your weakness. ஆகவே உங்களுடைய குறைபாடுகளை பலவீனங்களை நீங்கள் மறுக்க வேண்டாம். Don't hide your weakness. அவைகளை ஒளித்து மறைக்கவும் வேண்டாம். Learn to accept them. அவைகளை ஏற்றுக்கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். Ask other people to help you to grow in those weaknesses. மற்றவரிடம் கேளுங்கள், நான் வளருவதற்கு எனக்கு என்னுடைய குறைபாடுகளை தெரிவிங்கள் என்று. Ask other people to pray for you so that you can grow out of those weaknesses. மற்றவர்களுக்கு எடுத்து கேளுங்கள், எனக்காக ஜெபியுங்கள், நான் அப்பொழுது ஆண்டவருக்குள் வளர முடியும். And then you will be a better person every day. அப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு நாளும் நல்ல நபராய் நீங்கள் முன்னேற முடியும். I think I also like to tell you a story here. இந்த ஒரு கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I think God has given us an opportunity where we can bring all our weaknesses and failures before him. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார், அந்த தவறுகள் பலவீனங்களை அவருக்கு முன் கொண்டு வருவது. I think all of you know the verse 1 John 1:9. அதாவது 1 யோவான் 1:9 வசனம் எல்லாருக்கும் நன்கு மனப்பாடமாக இருக்கும். What is 1 John 1:9?
He says, bring your failures to him. அதாவது உங்கள் குறைபாடுகளை, உங்கள் எல்லா தவறுகளை என்னிடம் கொண்டு வாருங்கள். Bring all your weaknesses. எல்லா பலவீனங்களையும் என்னிடம் கொண்டு வாருங்கள். And he can forgive you. அவர் அதை மன்னித்து மறப்பதற்கு உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். That opportunity. ஆண்டவர் அந்த சந்தர்ப்பத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். I think that is very important that we learn that. அதை நாங்கள் கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமானது. How many of you take garbage out of your home? அதாவது எத்தனை பேர் உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியிலே குப்பை எடுத்து கொண்டு Now I don't know, here I haven't seen garbage bins. நான் இங்கு வந்து குப்பை தொட்டிகளை அதிகமாய் பார்க்கவில்லை. But in Kandy you have garbage bins. ஒருவேளை அங்கு வந்து குப்பை தொட்டிகள் அங்கு இருக்கும். Now all the dirt I have in my home, I carry, put it in a bag and go and dump it. என்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா அழுக்குகளை குப்பையில ஒன்று சேர்ந்து அந்த குப்பை தொட்டியிலே நான் போடுவேன். Now every day when I go to work in the morning, I carry a bag to throw in this dump. ஒவ்வொரு நாள் வேலைக்கு செல்லுகிற பொழுது அந்த பேக் எடுத்துக்கொண்டு அந்த குப்பை தொட்டியிலே நான் போட்டு விட்டு போவேன். When I put it there, the municipality come and take it from there. நான் அந்த குப்பை தொட்டியிலே அதை போடுகிற பொழுது கவுன்சிலர்கள் வந்து அதை எடுத்து விட்டு செல்லி விடுவார்கள். But municipal council won't come to my house and go into every room and see what is the dirt I have. ஆனால் அதாவது முனிசிபல் கவுன்சில் அப்படிங்கிற மாநகர சபையில் இருக்கிறவர்களுடைய வீட்டுக்குள் வந்து ஒவ்வொரு அறையாய் போய் பார்க்க மாட்டாங்க என்ன குப்பை இங்க இருக்கு. They don't look inside my house what is the dirt that they have to take. என்னுடைய வீட்டுக்குள் வந்து பார்க்க மாட்டார்கள் என்னுடைய வீட்டுக்குள்ள என்ன குப்பை இருக்கிறது. That is my job. I have to see what is the dirt in my house and put all those into a bag and go and leave it in a place where they can take it. அது என்னுடைய கடமையாக இருக்கிறது. என்னுடைய வீட்டுக்குள்ள எங்கெங்கே குப்பைகள் இருக்கிறது அவைகளை சேர்த்து கொண்டு தொட்டியிலே போடுகிற பொழுது அப்பொழுது அவர்களை எடுத்து செல்வது வசதியாக இருக்கும். I think even in our lives the same recycling system takes place. எங்களுடைய வாழ்க்கையிலும் இதே சுழற்சி முறை காணப்படுகிறது. It is my duty to look into my life and collect all the dirt that is there. என்னுடைய பொறுப்பு தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அழுக்கான காரியங்களை தேடி புறக்கி அவைகளை புறக்கி வைத்துக் கொள்வது. Put it in a plastic bag and go and leave it before God and say, these are my dirt, please take it away. அவைகளும் பிளாஸ்டிக் பேக்கிலே போட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து சொல்ல, ஆண்டவரே இதுதான் என்னுடைய அழுக்குகள். That is what confession is. அதுதான் என்னுடைய அறிக்கை பண்ணுதல். You clean your life. உங்களுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிறீர்கள். God is not going to come and take it. You have to take that. You have to tell, these are my failures, these are my problems, these are my things. You have to check your life and collect all the dirt that is there. ஆண்டவர் வந்து உங்களிடம் வந்து குப்பைகளை தேடி பிறக்கி கொண்டிருக்க மாட்டார். நீங்கள் அவைகளை தேடி பிறக்கி ஆண்டவரிடம் சொல்ல வேண்டும், இவைகள் தான் அழுக்கான காரியங்கள் என்று அறிக்கை பண்ண வேண்டும். God knows the dirt in you. உங்களுக்குள்ளே இருக்கிற அழுக்கான காரியங்களுக்கு காரியங்களை ஆண்டவர் அறிகிறார். Hide from him. அவைகளை ஆண்டவரிடமிருந்து நீங்கள் மறைக்க முடியாது. God expects you to confess it. Confess it. Bring it out. It's your responsibility to bring it out. ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் அவைகளை வெளியே கொண்டு வர அறிக்கை பண்ணுவதோடு ஆண்டவரிடம் தெரிவிக்க வேண்டும், சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். And then when you bring it out, all your problems, failures, your sins outside, God is willing to deal with them there. நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய தவறுகளை வெளியே கொண்டு வர பொழுது ஆண்டவர் அவைகளோடு வேலை செய்வார், உங்களுக்கு உதவி செய்யும் முகமாக. And that's how we need to continue to live so that we can continue to grow in God. அப்படித்தான் நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்து ஆண்டவருக்குள் நாங்கள் வளருவதற்கு எங்களுக்கு முடியும். So don't hide your failures. ஆகவே உங்களுடைய தோற்று போன நிலைமைகளை நீங்கள் மறைக்க வேண்டாம். Don't live a double life. அதாவது இரட்டை வாழ்க்கை வாழ வேண்டாம். Because you can't hide anything from God. நீங்கள் ஆண்டவரிடமிருந்து நீங்கள் எதையும் மறைக்க முடியாது. So bring your failures, weaknesses to him. ஆகவே உங்களுடைய தவறுகளை, உங்கள் பிழைகளை ஆண்டவருக்கு முன்பதாய் கொண்டு வாருங்கள். You have a trustworthy friend, talk about your failures with him and ask him to pray about. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கைக்குரிய நண்பன் இருந்தால் அவருடைய பேசுங்கள், இதனுடைய தவறு, இதனால் முடியாமல் இருக்கிற உதவி செய்யுங்கள், ஜெபிங்கள் என்று அவரிடம் கேளுங்கள். So we have looked at 4 areas now. ஆகவே இப்பொழுது நாங்கள் 4 காரியங்களை பார்த்திருக்கிறோம். We don't like sometimes to share because we feel people will reject us. நாங்கள் எங்களை பகிர்ந்து கொள்ள ஆயத்தமில்லை, ஏனென்றால் மக்கள் எங்களை நிராகரித்து விடுவார்கள். Sometimes we don't like to talk about this thing, we feel embarrassed. நாங்கள் மற்றவரிடம் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள விருப்பமில்லை, ஏனென்றால் தர்ம சங்கடமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். And also we don't like other people controlling our lives, therefore we don't like to share. மற்றவர்கள் எங்களை கட்டுப்பாடுபடுத்த நாங்கள் விருப்பமில்லை, அதனால் நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து காட்டுவதில்லை. And also finally I told you that we sometimes deny, we don't like to accept that we have weakness. அதாவது எங்களுக்கு தவறு, குறைபாடுகள், பலவீனங்கள் இருக்கிறது என்று நான்காவது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம், அதனால் நாங்கள் மற்றவர்களுக்கு திறந்த மனப்பான்மையை வாழ்வதில்லை. But whether you like it or not, accountability is essential for us to live. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும்
சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருமே உத்தரவாதம் உள்ளவர்களா இருக்கிறோம். Now when you go out of this place, there are authorities that will hold you accountable. அதாவது நாங்கள் இங்கிருந்து போகிற பொழுது வெளியிலே சென்று பார்த்தால் அங்கு சமுதாயத்திலே பொறுப்புள்ள சில உத்தரவாதம் உடையவர்கள் இருக்கிறார்கள். The police is there. If you do something wrong, you have to pay a fine. அதாவது அங்கு போலீஸ்ல இருக்கிறார், நீங்கள் தவறு செய்தால் அங்கு நீங்க தண்டப்பணத்தை கட்ட வேண்டும். You can't do what you want to do in the road. நீங்கள் தேவையானதை எல்லாவற்றையும் வீதியிலே செய்ய முடியாது. Because the authorities are there to hold you accountable. அதிகாரம் உடையவர்கள் அங்கு இருக்கிறார்கள் தவறு செய்தவர்களை பிடிப்பதற்கு. So the accountability is an essential thing for us to exist. ஆகவே இந்த உக்கிரானத்துவம் அல்லது இந்த உத்தரவாதம் என்கிறது என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் அத்தியாவசியமான காரியமா இருக்கிறது. Can you imagine if everybody start doing what they want? அதாவது எல்லாரும், நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், எல்லாருக்கும் தேவையான வகையில் எங்களுக்கு எல்லாவற்றையும் நாங்கள் செய்தால் என்ன நடக்கும்? No, you can't do that because there are authorities who say you are accountable for your behavior. அதாவது நீங்கள் அப்படி நினைத்தபடி எல்லாவற்றையும் செய்ய முடியாது. அதிகாரமுடையவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் இதுக்கு உத்தரவாதம், இதை நீங்கள் செய்வது தவறு என்று. There are accepted things you can do. If you do anything wrong, you are accountable. உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட சில காரியங்கள் இருக்கிறது, அவைகளை நீங்கள் செய்ய முடியும். அதை மீறி நீங்கள் செய்தால் அதற்குரிய தண்டனையை பெற வேண்டி இருக்கும். So accountability also in one way you are taking responsible for your action. அதாவது இந்த உத்தரவாதம் என்கிற காரியம் இன்னொரு வகையில் சொல்ல போனால் எங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளுக்கு நாங்கள் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். So when it comes to Christian accountability, you are putting yourself, you are putting yourself, responsibility of your action upon another person. அதாவது கிறிஸ்தவ உத்தரவாதம் என்கிறதான காரியத்திலே நாங்கள் இன்னும் ஒரு நபருக்கு நாங்கள் பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம். And also we need to find a trustworthy person. அதே போல நாங்கள் ஒரு நம்பிக்கையுள்ள உத்தரவாதம் உள்ள ஒரு நபரை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். Now this is also another difficult thing in the Christian community. இது ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்திலே செய்ய முடியாத ஒரு கடினமான காரியம். When you share something, நீங்கள் ஏதாவது யாரிடமாவது பகிர்ந்து கொண்டால், if somebody is sharing his life with you, யாராவது அவர்களுடைய வாழ்க்கை உங்களுடன் பகிர்ந்து கொண்டால், please don't share it at a prayer meeting as a prayer request. அதாவது அதை கொண்டு போய் இன்னும் ஒரு ஜெப கூட்டத்திலே சென்று அதை ஒரு ஜெப விண்ணப்பமாக வைக்க வேண்டாம். Because Christians have a very good way of spreading news. கிறிஸ்தவர்கள் நல்ல ஒரு பழக்கம் இருக்கிறது, விரைவாக செய்தியை பரப்புவது. They will listen to somebody's weakness. ஒருவருடைய பலவீனத்தை பற்றி அவர் நன்கு கேட்கிறார்கள். When they come for the fasting and prayer meeting, அவர்கள் உபவாச ஜெபத்துக்கு கூடி வருகிற பொழுது, then you put it as a prayer request. Let's pray for so and so is having this problem. அதை நாங்கள் ஒரு ஜெப விண்ணப்பமாக கொண்டு வந்து சொல்லுகிறோம், இந்த நபருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். Now the whole congregation gets to know about the problem. இப்பொழுது முழு சபையினருக்கும் அந்த பிரச்சனை என்னவென்று தெரியும். Now that is not a good accountability situation. இது ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு உத்தரவாதமான ஒரு வேலை அல்ல. But there are things that we can share generally. ஆகவே நாங்கள் பொதுவாக நாங்கள் பகிர்ந்து சொல்லக்கூடிய சில காரியங்கள் இருக்கு. But if Pastor Mahendran comes to me as an accountable person, if he shares his problems with me and I want me to specially pray, I shouldn't be sharing it with anybody. அதாவது போதகர் வந்து இப்பொழுது என்னிடம் ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டால் இது என்னுடைய பலவீனம், எனக்கு உதவி செய்கிறேன், நான் மற்றவரிடம் சென்று அதை சொல்லக்கூடாது. I should be praying for him personally and I should be talking to him about it personally and encouraging him and helping him. That is how it should work. நான் அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவரை வழிநடத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த காரியம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். Sometimes why people also don't like to share is no sooner you share, it becomes like put it on the paper. ஏனால் அநேகம் பேர் ஏன் மனம் திறந்து பேச மறுக்கிறார்கள் சொன்னால் அதை உங்களிடம் சொல்லுகிற பொழுது அது பத்திரிகையிலே போடப்பட்டது போல. Because we like to share with somebody else. ஏனால் எங்களுக்கு யாரிடமாவது போய் அதை சொல்லும் வரைக்கும் நிம்மதி. I can't wait till somehow we want to talk this about to somebody. எப்படியாவது கஷ்டப்பட்டு போய் இவரிடம் அந்த காரியத்தை சொல்லும் வரைக்கும் நிம்மதி. If you are a person like that, please don't hold anybody accountable under you. அதாவது நீங்கள் இப்படிப்பட்ட நபராக இருந்தால் உங்களுக்கு கீழே உத்தரவாதம் உள்ளவர்களை தயவாய் வைத்துக் கொள்ள வேண்டும். Because you will do more damage to those people than helping those people. அவர்களுக்கு நீங்கள் பெரிய ஒரு பாதிப்பை செய்கிறீர்கள், மாறாக அவர்களுக்கு ஒரு உதவி செய்வதற்கு பதிலாக. Then I think you need to go to ask somebody to help you to get out of this weakness that you have. ஆகவே நீங்கள் போய் இன்னொருடன் கேட்க வேண்டும், இந்த பலவீனத்தை எனக்கு எடுத்து போட எனக்கு உதவி செய்யுங்கள். Therefore I think you have to find the people who can keep it
as a secret. ஆகவே நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் நபர்களை, ரகசியங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நபர்களை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். Who can help you? அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். Who can guide you? அவர் உங்களை வழிநடத்தக்கூடியவர்கள். And continue to pray for you to help you to come out of that sin. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து அந்த காரியத்திலிருந்து வெளிவருவதற்கு உதவி செய்கிறவர்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். And also we need to be people who are listening to others. அதைப்போல எங்களுக்கு மக்கள் தேவை, நாங்கள் சொல்லுகிறதை கேட்க செவிமடுக்கக்கூடியவர்கள் தேவை. And when we listen only, we also build trust with people. நாங்கள் மற்றவர்களுக்கு செவிமடுக்கிற பொழுதுதான் நாங்கள் அவர்களிடம் ஒரு நம்பிக்கையை உருவாக்க முடியும். Listening is a difficult thing to develop. உங்களுக்கு தெரியுமா, செவிமடுப்பது என்பது கட்டி எழுப்புவது கடினமான காரியம். Because when you go for counseling, the first thing they help you to do is to be a good listener. முதலாவது நீங்கள் ஆலோசனைக்கு ஒரு நபரிடம் செல்லும் பொழுது அவர் செய்கிற காரியம் நீங்கள் பேசுகிறதை அமர்ந்திருந்து ஆறுதலாய் செவிமடுப்பார். Listening is different from hearing. அதாவது செவிமடுத்தல் என்பது கேட்பதிலிருந்து வேறுபட்டது. Now for example, when we are here, we can hear a lot of things, noises. உதாரணத்துக்கு நாங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற பொழுது பல்வேறுபட்ட சத்தங்களை எங்களால் கேட்க முடியும். Sometimes a motorbike is going. சில வேளை ஒரு மோட்டார் சைக்கிள் போவது சத்தம். Or somebody is talking there outside. Those are what we are hearing. சில வேளை யாரும் வெளியில் பேசிக் கொண்டிருப்பார். இவைகள் நாங்கள் கேட்பது. But listening is different than just hearing. செவிமடுத்தல் என்பது கேட்பதிலிருந்து முழுதும் வேறுபட்டது. Listening is you are actively trying to understand what this person is trying to tell. செவிமடுத்தல் என்று சொல்லுகிற காரியம் நீங்கள் தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நபர் உங்களுக்கு என்னத்தை சொல்லுகிறார் என்று. How many of you are listening this morning? இந்த காலையில் எத்தனை பேர் உண்மையாகவே செவிமடுக்கிறீர்கள்? Or you are just hearing something, this somebody from front is saying something. அல்லது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா, முன்பதா யாரோ இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? One of the tests of listening is you must be able to remember and tell what I told you. அதாவது உண்மையாகவே நீங்கள் செவிமடுக்கிறீங்க என்று சொன்னால் அதனுடைய கருத்து நாங்கள் உங்களுடன் கேள்வி கேட்கிற பொழுது நீங்கள் சொல்லுகிற பதிலிருந்து காண முடியும். Sometimes my wife tell me that I have not listened. என்னுடைய மனைவி சில எனக்கு சொல்வார், நான் அவளுக்கு செவி கொடுப்பதில்லை. Because she told me to bring something, I said no, you didn't tell me. அதாவது சிலவேளை அவள் சொல்லியிருப்பாள், எனக்கு இந்த காரியத்தை எடுத்து வர சொல்லி நான் சொல்வேன், நீ எனக்கு சொல்லவில்லை. Then I said no, I never heard you saying that for me to bring this. நான் சொல்லுவேன், நீ எனக்கு ஒரு நாளும் சொல்லவே எடுத்து வர சொல்லி நீ சொல்லவே இல்லை என்று சொல்லுவேன். She said you are not listening, you are just your mind is somewhere else. அப்பொழுது அவன் சொல்லுவான், நீ என்னுடைய செவி கொடுக்கிறதுல உன்னுடைய சிந்தையெல்லாம் வேற எங்கே இருக்குது. And sometimes that has been true. அது உண்மையாகவே அது சில வேளை உண்மையாக இருக்கிறது. Maybe she has told me something I have not clearly listened. சில வேளை அவள் எனக்கு சொல்லியிருப்பாள், நான் சரியாக அதை கேட்கல. Then my children also take her side. No, Dada, she told you, you didn't listen. அப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் தாயின் பக்கம் இருந்து சொல்வார்கள், இல்லை அப்பா அம்மா சொன்னால் உங்களுக்கு இந்த காரியத்தை. Then I have to admit it because now there are witnesses also who tells that they have told me that I have not listened. கடைசியாக நான் அவன் எல்லாரும் சொல்லதை ஏற்றுக்கொள்ளணும், ஏன்னா ரெண்டு சாட்சி முன்னால் இருக்குது. So therefore I think sometimes listening is an active thing. You have to clearly listen. ஆகவே செவிமடுக்கிறது என்பது ஒரு உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது, அதை நாங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டும். If you don't listen carefully, you do not know exactly what that person has told you. அதாவது நீங்கள் சரியாக செவிமடுக்காவிட்டால் உங்களுக்கு தெரியாத அந்த நபர் உங்களுக்கு எதை குறித்து சொல்லுகிறார். Sometimes when I counsel with the husband and a wife, I tell wife to tell the husband, okay, you tell what you don't like. அதாவது சிலவேளை கணவன் மனைவி நான் ஆலோசனை கூறும் பொழுது மனைவியிடம் கேட்பேன், உங்கள் கணவனை பார்த்து சொல்லுங்கள், கணவனிடம் எனக்கு பிடிக்காத காரியம் என்ன. I tell the husband, now you listen what she says. அப்பொழுது நான் கணவனுக்கு சொல்லுவேன், நீங்கள் அமைதியாக கேட்க வேண்டும் மனைவியை சொல்லுகிற காரியத்தை. Then after she has finished, I tell him, now you tell her what you heard. இப்பொழுது நான் கணவனிடம் கேட்பேன், அவள் உனக்கு சொன்னதான காரியங்களை நீ இப்பொழுது சொல்லு. Some people go like this now, they have not been listening what she was saying. சிலவேளை கணவன் கதையை சொல்வார்கள், அவர்கள் கேட்கவில்லை மனைவி என்ன சொன்னார். So there you have not listened. அப்பொழுது நான் சொல்லுவேன், இப்பொழுது பாரு நீ செவிமடுக்கல. You have not understood. நீ புரிந்து கொள்ளல. What she is trying to communicate. அவள் சொல்ல விரும்புகிற தொடர்புபடுத்துற காரியத்தை கேட்கல. So I think when we talk to people also we must learn to listen. ஆகவே நாங்கள் மக்களிடம் பேசும் பொழுது நாங்கள் நன்றாய் செவிமடுக்க வேண்டும். We must be able to understand what they are telling. அவர்கள் சொல்லுகிற காரியத்தை முதலாவது நாங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். When that happens, people also begin to trust you because people begin to see that you are really listening to their problem. ஆகவே மக்கள் அதை கண்டுகொண்டு ஆரம்பித்தால் அவர்கள் உண்மையாகவே புரிந்து கொள்வார்கள், நீங்கள் அவர்களுடைய பிரச்சனைக்கு நன்றாய் செவிமடுக்கிறீர்கள். While somebody
somebody is talking, if you are doing all other things, they will begin to see that you are not interested. சில வேளை யாராவது உங்களுடைய ஏதாவது காரியத்தை சொல்ல வருகிறப்போ நீங்கள் எல்லா வேலையிலும் அங்கமிங்க இருக்கிறப்போ அவர் நினைப்பாரோ இவருடைய காரியம். Sometimes people ask that, for just for sake of asking, brother, how are you? சில வேளை ஒரு சகோதரன் வந்து கேட்பார், எப்படி இருக்கிறீர்கள் சகோதரன்? Bye, I am going. Now you have asked a question, how are you? இப்பொழுது நீங்கள் கேட்டிருப்பீர்கள், சகோதரன் எப்படி இருக்கிறீர்கள் என்று. Okay, let me tell you how I am. அதாவது நான் சொல்லுகிறேன் எப்படி நான் சுகமாக இருக்கிறேன். Are you willing to listen? நீங்கள் செவிமடுக்க ஆயத்தமா? Oh, you are saying, no, now don't tell me. I just ask how are you, later on will come. அப்படி சொல்லுவாரு, இப்ப நீங்க சொல்ல வர நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு நான் பிறகு